உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, என்னங்க பயங்கரமான யோசனையில இருக்கீங்க? ஏங்க, நீங்க போன் மூலமா செலக்ட் பண்ண அந்த பச்சை புடவை எடுத்துக்கிட்டு நானும் மைதிலி அண்ணியும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு ரவுடி அந்த புடவை எடுத்துக்கிட்டு புடுங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க ஆசையா செலக்ட் பண்ண அந்த புடவையை நான் கல்யாணத்துக்கு கட்டிக்கலான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப அது காணாம போச்சுங்க. ரவுடிங்க இப்பெல்லாம் புடவை இல்லாம புடிங்கிட்டு போறாங்க. இவனை யார் அமைச்சான்னு தெரியலையே. சரி விடுங்க, உங்களுக்கு தான் பச்சை புடவை பிடிக்காதுல, அப்புறம் என்ன? ஆனா அது உங்களுக்கு பிடிச்ச புடவையாச்சே, அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, உங்களுக்கு ப்ளூ கலர் புடவை தானே பிடிக்கும்? ஆமா, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. அப்புறம் ஏங்க ப்ளூ கலர் சாரி செலக்ட் பண்ணாம கிரீன் கலர் சாரி செலக்ட் பண்ணீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தேன்னா என்ன வேலைன்னு கேட்காதீங்க. அப்போ நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி நான் வீடியோ காலில் வரேன், புடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுல உங்களுக்கு பிடிச்ச புடவையா உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்களா? அது என்ன வெறுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு. நானும் பதிலுக்கு உங்களுக்கு வெறுப்பேற்றுறதுக்காக உங்களுக்கு பிடிக்காத கலரை சொல்லிட்டேன். அழுதுறாதீங்க, கொஞ்சம் இருங்க வரேன். என்னங்க என்னங்க இது? வெடிகுண்டு, திறந்து பாருங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க கிரீன் கலர்னு சொன்னதோ எல்லாரும் என்ன எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? இருங்க, நான் எல்லார்கிட்டயும் போய் இதை காட்டிட்டு வரேன். மீனாட்சி அக்கா, அண்ணி, அத்தை, அத்தை கொஞ்சம் வாங்களேன். மீனாட்சி அக்கா, என்னம்மா, எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற? என்னோட இந்த புடவையை பாத்தீங்களா? பார்த்தேன். இப்ப அதுக்கு என்ன? இதுதான் அந்த ப்ளூ கலர் புடவை. எனக்காக என் புருஷன் வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்தா கட்டிக்க வேண்டியதானே, அதுக்கு என்ன? இல்ல, காலையில கிரீன் கலர் புடவைன்னு சொன்னதும் எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல, அப்ப அவரு சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிருக்காரு. எனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு இந்த ப்ளூ கலர் சாரியை வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு? ஆமா தீபா, நாங்க தப்பா தான் நினைச்சுக்கிட்டோம். அவரு டக்கோட் ஆயிட்டாருன்னு தப்பா தான் சொன்னோம். செஞ்சுரி இல்ல, டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. காலையில நான் கூட என்னடா கார்த்தி தீபாவை புரிஞ்சுக்காம இருக்கானேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா என் பையன் அப்படிலாம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டான். இப்பதாமா எனக்கு சந்தோஷமா இருக்கு. தீபா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது இப்படியே என்னைக்கும் இருக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.